வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரங்குகளோட சேட்டையை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன பண்ணேன், சாயந்தரமாக தண்ணி பிடிக்கிறதுக்கு குடத்தை எடுத்துகிட்டு வந்தேங்க. குடத்தை எடுத்துகிட்டு வந்தால் அங்கங்கே பார்த்தா அத்தனை குரங்கு இருந்துச்சு. இது என்னடா இது இத்தனை குரங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்து கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்குது. அங்கே போயிட்டு கோகோலா பாட்டில் 1/2 லிட்டர் பாட்டில் தூக்கிட்டு ஓடியாந்துருச்சு. இந்தங்க அந்த குரங்கு. இந்த குரங்கு இல்லைங்க, இது குட்டி குரங்கு. இது இல்லை, இந்தாண்ட செவுத்தில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த குரங்கு. அதை ஒர்க்கு பாருங்கள், அதை குடிக்குது பாருங்கள் கொக்கோகோலாவை. அந்த குரங்கு தூக்கிட்டு வந்துருச்சுங்க. எல்லாரும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு, சரி நம்ம தான் ஒரு போனால் கூட ஒரு காக்கா போனால் கூட வீடியோ எடுத்துருவோமே, இத்தனை குரங்கு நிற்கிது, நம்ம கை சும்மாவாக இருக்கும். விறுவிறுன்னு இங்கேருந்து போய் குடத்தை தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு குடத்தை கொண்டு மேலே கொண்டு வச்சுட்டு திருப்பி இன்னொரு குடம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் கையோடைய செல்லியும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு செல்லையும் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுத்தால் பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அம்மா செல்லை பிடிங்கிட்டு போயிட போதுமா, பார்த்து பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நான் கெட்டியமாக பிடிச்சிக்கிறேன், இறுக்கமாக பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தாவி 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 அவங்க பாட்டு ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு அந்த குட்டி குரங்குலாம் அந்த ஏசி தண்ணி ஊற்றும் பார்த்திங்களா, அந்த டீப்பு வழியாக ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு அவ்வளோ சேட்டை தாங்க முடியல. சரி அப்புறம் மரத்து மேலாம் ஏறிக்கிட்டு, இது வந்து வாதாங்காய். இந்த மரத்துல நிறைய நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். வாதாங்காயெல்லாம் பிச்சு 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 தொப்புன்னு தலையில் போடுதுங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோங்க. வாதாங்காயெல்லாம் பிச்சு பிச்சு போடுது. எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னாக்கா, அங்கே இருக்கிற குரங்குலாம் அந்த மேலே ஏறிக்கிட்டு இந்த மரத்தில் தாவிக்கிட்டு அதெல்லாம் பார்க்க அவ்வளோ கண்குள்ளாக காய்ச்சி அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. சரி நம்ம அதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது வந்து பார்த்தாக்கா பஸ்ஸு சவுண்டு அதிகம். ஒரிஜினல் சவுண்டு வைக்கலான்னு பார்த்தா பக்கத்தில் பஸ் ஸ்டாப்புங்க. அதனால் வந்து என்னால் ஒரிஜினல் சவுண்டு வைக்க முடியாதுன்னு தான் நான் இப்போ இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் எங்கே பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் குரங்கு. காயை பிச்சு பிச்சு அதை பார்த்திங்களா குட்டியாக இருக்குதுங்க. அது பண்ணுற சேட்டை தாங்கலை. அங்கே பார்த்திங்களா கரண்ட்டு கம்பியில் போய் ஏறணுமா, ஷாக் அடித்தா என்ன பண்ணுறது. ஆனால் ரொம்ப பயந்துட்டோம். கரண்ட்டு கம்பியில் போய் ஏறுதே, டக்குன்னு எதுவும் இறத்து அடிச்சிருந்தோன்னு நான் பயந்துக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கொக்கோலா பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டுங்க. ஃபுல்லாக குடித்தது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு குரங்கு வந்து நக்கி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டும் பார்த்திங்களா, அதை வந்து நக்கின்னு குடிச்சிட்டு இருக்குதுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு இந்த குரங்கு பிடுங்கி மீதி உள்ளதை அது குடித்து தூக்கி தலை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுது. அப்புறம் அந்த பக்கத்து கடைக்காரவங்கள சொன்னால், ஏங்க இருந்தாங்க உங்கள் பாட்டிலை தூக்கி போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப சிரிச்சிட்டு என்னம்மா பண்ணுறது, நேற்றையும் வந்து அப்படி தான் ஒரு மாசா பாட்டில் தூக்கிட்டு போயிட்டு இன்றைக்கும் வந்து இந்த கொக்கோலா பாட்டில் தூக்கிட்டு போயிட்டு இந்த டயத்துக்கு இன்னிமிட்டு வந்துடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு என்ன பண்ணோம், அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தண்ணியை தூக்கிட்டு மேலே வந்தோம். ஆனால் ரொம்ப நேரம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இந்த குரங்கை தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுங்க பண்ணுற சேட்டையும் அந்த கொக்கோகோலாவை குடிக்கிறது, எங்கேக்குன்னு தாவுறது. அங்கே பார்த்தீங்களா அந்த ஒரு சொட்டாக இருக்குது, அந்த ஒரு சொட்டை கூட நக்கி குடிச்சிட்டு இருக்குதுங்க. ஒரே சிரிப்பு தான், செம்மையாக காமெடி தான். சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலலாம் கடைங்கெல்லாம் இருக்குது. அந்த பார்த்திங்களா இது மளிகை கடை, அங்கேயும் தாவிடுச்சு. சரி நம்ம ஒரு கொக்கோகோலாவை ஃபுல்லாக குடிச்சிட்டோம், அடுத்தது எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்திங்களா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நம்ம பாட்டுக்கு நடைய கட்டி வீட்டுக்கு போகணும் தானே. ஒன்றா அப்படியே நடைய கட்டி போயிட்டே இருக்குது பார்த்திங்களா குட்டி குரங்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு தாய் குரங்கு தான் குட்டி எப்படி தூக்கிட்டு வருது பார்த்திங்களா. இது தாங்க கண்குள்ள நிகழ்ச்சிங்க. பார்த்திங்களா நம்ம 2 கையிலையும் அந்த குழந்தைய நம்ம தூக்கிட்டு போவோம். ஆனால் இந்த குரங்கு வந்து அவங்களோட அந்த மடியில் அணைச்சி எடுத்துகிட்டு போகிறதாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.